ஏய், நான் உன்னை உள்ள தேடிட்டு இருந்தேன். இங்கே வந்து என்ன பண்ற? என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. அஞ்சலி, இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில போலாமா? வேண்டாம், எனக்கு இதுவே போதும். ஏய், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் சின்ன சின்னது தான். ஏதாவது பெருசாக என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கியா? ஏய், என்னாச்சு? அது இல்லை, ஒன்றும் இல்லை. சரி சொல்லு, ஏதாவது மறைச்சிருக்கியா? எனி ஹிடன் ட்ரூத்? இப்போ எதுக்கு திடீர்னு இப்படி கேட்குற? பதில். ஒன்று இருக்கு. சுத்தி பாரு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இல்ல? உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதான் இன்வைட் பண்ண. பிடிச்சிருக்கா? இந்த பீச்சஸ்லயாடா இருக்க? எப்பயுமே இல்ல, அப்பப்போ. இல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கே, அதான் கேட்டேன். ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எப்படிடா பே பண்ணாம ஃப்ரீயா இருக்க? அதான் சொன்னலடி, ஃப்ரெண்டோடதுன்னு. அப்ப இதெல்லாம் ஏன் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏய், மறுபடியும் போய் சொல்ற. ஏய், நிஜமாடி ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. இப்ப நீ உண்மையை சொல்லன்னு வெச்சுக்கோ, நான் இப்படியே ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். ஏய், சரி சொல்றேன். இங்க 3 பேரு ஒட்டுக்கா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதான் அன்லக்கி ஹவுஸ்னு யாருக்குமே கொடுக்காம வச்சிருக்காங்க. இதான் சாக்குன்னு நான் அடிக்கடி இங்க வந்து தங்கிக்குவேன். ஏய், என்னடா சொல்ற? அதனாலதான் ஃப்ரீ. புரியுதா? ஏய், வேணவே வேணாம், வா இப்பவே போயிடலாம். ஏய், என்னடி சின்ன புள்ளமே பயந்துட்டு இருக்க? பார்த்தல, நான் இங்கதான் பல மாசமா இருக்கேன். எங்களை நான் பேய் வந்து கடிச்சிருச்சா? ஏய், எனக்கு இதெல்லாம் பயம்டா. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நான் கிளம்புறேன். இந்த மாதிரி பயப்படும் போது உன் மூஞ்சி செம்ம காமெடியா இருக்கு. நம்பிட்டியா நான் சொன்னதெல்லாம்? பொய்யா சொன்ன? பின்ன உன் மூஞ்சிய பார்க்கணுமே. வேலைக்காவது எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி என்கிட்ட விளையாடாத. இதுவே கடைசியா இருக்கட்டும். லைஃப்ல மறக்க முடியாத நாட்கள், எஸ், இங்க இவளோட இருக்க போற நாட்கள் தான்.
பேசாது பார்க்காமல் போகாது தேடி நான் பார்க்க மறுக்காதடி தேடல் முடியாது முடிந்தாலும் மடங்காது மனது கிடைக்காமல் போகாதடி ஒரு பூ வைத்து நீ போக பூந்தோட்டம் போலாக தெருவோர பூவெல்லாம் மனம் பாடுதே அடியன் முன்னாலே நீ போக பின்னாலும் நிழலாக விழுந்தாலும் வழி இல்லையே அடியே நீ என் காதல் ஓவியம் உனைதான் நான் பார்ப்பேனே நாளுமே உனதால் தான் நான் மாறி போகவே நிலவும் நான் அஞ்சலி என்னடி இன்னைக்கு ஒர்க்கா? ம் சரி சொல்லு, என்ன விஷயம்? இன்னைக்கு நைட் என்ன சாப்பிடலாம்? நீயே சொல்லு. இல்லை இல்லை, நீயே சொல்லு. அப்புறம் நேற்று மாதிரி ஏன் மேலே பழைய தூக்கி போடுவ. சப்பாத்தி போதும். சப்பாத்தியா? என்னடி ஏதோ பெருசா எதிர்பார்ப்பேன்னு நினைச்சேன். சப்பாத்தி போதுமா? சப்பாத்தி போதும். ஓகே. ஹலோ, சொல்லுமா. அதான் சொல்லியிருந்தனே, ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். அதெல்லாம் ஒழுங்கா தாம்மா சாப்பிட்றேன். நீங்க ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? டேப்லெட்லாம் போடுறீங்களா? காசு அனுப்பியிருந்தேனே, பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆரம்பிச்சிட்டிங்களா? மா, நானே சொல்றேன்லம்மா. அதுக்கு முன்னாடி நீங்களே மாப்பிள்ளை அது இதுன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. சரி, வேற ஏதாவதுன்னா கூப்பிடுங்க. என்ன வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? ஆமாம், ஒரே டார்ச்சர். கல்யாணம் பண்ணிக்கோணும். நம்மளை பற்றி எப்போ சொல்ல போகிற? சொல்லணும். இது என்ன சாதாரண விஷயமா? சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிறேன். உங்கள் அம்மா இப்படி ஒத்துப்பாங்களா இல்லையா? ஆல்மோஸ்ட் ஒத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்டா? அப்போ அது கூட ஷுவரானா கிடையாதா? பயப்படாத. இப்போ எதுக்கு பயப்படுற? பயப்படனா இல்லை, இருந்தாலும் சொல்லணும்ல. கடைசியாக கழட்டி விட்டுட்டேன்னா? ஐயா சி, போய் வேலையை பாரு. ஆனால் ரொம்ப தாண்டி பண்ணுற. அப்படி என்னடா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க? ஹே, நீ அமைதியா இருக்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. உனக்கு ஏதாவது ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? சாரி சரி சொல்லு. நான் ஒன்று பேச வரேன், நீ குத்தலா பேசிட்டு இருக்கல. சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன். சொல்லு. இப்போ நான் சொல்லவா வேணாமா? அப்பா சொல்லு. நான் சொல்லுவேன், ஆனால் நான் சொன்னதும் நீ என்னை பைத்தியம் அதுன்னு நினைக்கக்கூடாது, ஓகேயா? நீ முதல்ல சொல்லு, ரொம்ப பில்டப் பண்ணாத. அது சொல்றா. எப்படி சொல்றது? அது நான் சரக்கு அடிப்பேன், உங்ககிட்ட டீ டோட்டலன்னு போய் சொல்லிட்டேன், அதான். சரி, அப்புறம்? அவ்வளோதான். சீ, இதுக்கு தான் இந்த சஸ்பென்ஸா? ஏன் உனக்கு அதிர்ச்சியா இல்லையா? நீ அடிப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் ரொம்ப ரேர்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதனால் அமைதியாக இருந்தேன். நான் கூட நீ வேற ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்வேன்னு நினச்சேன். ஏய், இங்கே பாரு, இங்கே இருக்க நிறைய பேருக்கு எக்ஸ் லவ் ஸ்டோரி அது இதுன்னு இருக்கலாம். ஏன் உனக்கு கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை. அதான் உண்மை. நான் லவ் பண்ணதுன்னா
தமன்னா, சமந்தா, அந்த மியா இப்படி உள்ளவங்கள தான். மியாவா? மியாவா? அது நேபாள் ஹீரோயின். அது முக்கியமா இப்போ? அதனால் கிடைக்காதுன்னு தெரிஞ்சே சும்மா லவ் பண்ணுது. உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன்னா அது நீ மட்டும்தான். டவுட்டே வேணாம். போதுமா? ஹே ராம். ஏய் குட் நைட் டி. இது குட் நைட்டா? தூங்க போறியா? படுத்தோனே தூங்கிடுவியோ? அந்த பாக்கியம் இன்னும் கடவுள் எனக்கு கொடுக்கல. முட்டி மோதி தான் தூங்கணும். சரி, ஏன் கேட்குற? ஃப்ரீயாக இருந்தால் வா, என் பேசிட்டாது இருக்கலாம். ஓரும் இல்லையா? ஏன், என்னாச்சு? நீ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே பயமாக இருக்கு. பயமா இருக்கா? இதுக்குன்னா பயப்படுவியா? போய் தூங்கி தொலை. தூங்குனதும் போயேண்டா ப்ளீஸ். கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணாத. ஏய் என்னடா நீயுமே ஏதோ சொல்லாம இருக்க? இப்போ என்ன பண்ண சொல்ற? எனக்கு டைம் பாஸ் ஆகணும். ஏய் கேம் ஆடலாமா? வேணாமா? சரி மூவி பார்க்கலாமா? மூவி பார்த்தா இருக்கிற தூக்கமும் போயிடும். நம்ம என்ன உருட்டலாமா? உருட்டலாமாவா? லூடோடா, தாயக்கட்ட உருட்டலாம். தாயக்கட்டையா? சரி உருட்டலாம். ஓகே, உன் மொபைல் லாகின் பண்ணு, நானும் பண்றேன். நேரத்தில் லூடோ. ஷவா. உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. சரி, தூக்கம் வருது, தூங்கலாமா? ஆஹா, இப்ப படம் பார்க்கலாம். படமா? மணி என்னாச்சு? ஆகட்டும், எனக்கு படம் பார்க்கணும். ஹாரர் படம் ஓகேயா? ஏய் அந்த சீனை பாரு. ஐயோ, தூங்கிட்டியா? ஏய் தூங்கிட்டியா? குட் நைட், நல்லா தூங்கு. ஓகே. எனக்குமே என்னோட பாதி நீ தாண்டி. உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன்.